ரொம்ப சந்தோஷமான தருணம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி. நான் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் செம்பியன் சார் அண்ட் கண்ணன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ நெல்சன் சார். ஏன்னா சார் வந்து இந்த படத்தில் என்னை கூப்பிடும் போது லைக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோரான கேரக்டர் படத்தில். அதை தாண்டி நிறையா பெர்ஃபார்மன்ஸ்க்கான நிறையா ஸ்கோப் இருக்கு. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கொடுக்கும். அதை தாண்டி உங்களை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் சார் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு நிறைவேறிருக்கு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அனி பிரதர், அவர் படத்தில் அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஒரு ஹீரோவும் ஒரு ஆக்டரும். அப்படிதான் எனக்கும் ரத்தமாரி சாங் வந்து அதுவும் அந்த சாரோட ரஜினி சாரோட அந்த ஒரு மாதிரி ஒரு சாங் கிடைக்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அனி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தை வந்து ஒரு 100 times பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி சினிமாட்டோகிராஃபர் விஜய் பிரதர், அவரோட விஷுவல் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்குக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி காமிச்சிருக்காரு விஷுவலாக. அண்ட் அதை தாண்டி எடிட்டர் நிர்மல் சார் அண்ட் ஸ்டண்ட் சிவா சார் எல்லாருமே கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ் அமௌண்ட் இந்த படத்தில். இது தாண்டி எனக்கு இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் விநாயகன் சார் அண்ட் மிர்னா, ராமகிருஷ்ணன் மேம் அண்ட் ரித்து, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். ஏன்னா பண்ண 3 படங்கள் தரமணி, ராக்கி, அஸ்வந்த், எனக்கு எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட மீடியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த படங்கள் தாண்டி ஜெயிலர் வந்து என் கெரியர்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அண்ட் இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி சார் ஓட ஒரு ஸ்கிரீன்ல ஒரு சீன் கிடைச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்டர், யூனோ, எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு ட்ரீம். ஒரு நடிகனுக்கும் அது ஒரு கனவு. அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறி இருக்கு. அதுக்கு சாருக்கு, ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கெரியர் பிகினிங்ல இருந்து தரமணி, ராக்கி அவர் பார்த்து என் கூட அந்த படத்தை பத்தி அப்ரிஷியேட் பண்ண விதமா இருக்கட்டும், இல்லை கூப்பிட்டு பேசின விதமா இருக்கட்டும், அது என் கெரியர் பிகினிங்ல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினைச்சு ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணதும் சார் தான். ஆனா எனக்கு தெரியாது. அப்ப சாரே வந்து என்னன்னா, அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல நாங்க 2 பேரும் ஒரு படத்துல நடிப்போன்னு. அண்ட் அதுவும் ஃபாதர் அண்ட் சன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இந்த படம் வந்து அமைகிறது வந்து எனக்கு அது பெரிய பிளெஸிங். அண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து சார் கூட பழகின ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நான் செட்ல அதிகமா போனது வந்து இன்னைக்கு சார் கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும், சார் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு ரஜினி சார்ட்ட இருந்து என்ன அவர் வந்து பேச போறாரு, என்ன கத்துக்க போறேன் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு தருணமும் சாரோட இருந்த கான்வர்சேஷன்ஸும் சரி, அது வந்து நான் படத்துல நடிச்சதோட அதிகமா கத்துக்கிட்டேன். அண்ட் படம் முடிகிற தருணத்துல கடைசி நாள் அப்ப எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. கிளைமேக்ஸை தாண்டி எனக்கு பர்சனலா ஒரு எமோஷனல் இருந்தது. அப்ப சார் கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் ஒண்ணு, சார் இந்த படம் முடிய போகுது, இன்னைக்கு தான் கடைசி நாள் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் மாண்டேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல, இது நெல்சன் சார்ட்ட கேட்டேன், இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னாரு. அப்ப சார் கிட்ட நான் சொன்னேன், சார் ஐம் கோனா மிஸ் யூ சோ மச் சார், உங்களோட திருப்பி ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னு. அப்ப சார் சொன்ன ஒரு விஷயம், வசந்த் ஐ எம் ஆல்சோ கோனா மிஸ் யூ சோ மச். ஏன்னா எனக்கும் உன்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது, கண்டிப்பா நம்ம திருப்பி ஒரு படம் நாம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னாரு. அப்பதான் ஒரு மனசுல ஒரு திருப்தி இருந்தது. சரி, ஓகே, இட் வில் ஹேப்பன். எனக்கு என்னன்னா சாரோட அந்த ஒரு நாளுக்கான க்ளோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து நான் வார்த்தையா சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை நான் சார்ன்னு சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எனக்கு அவரை நான் அப்பா மாதிரி தான் பாக்குறேன். நான் அப்பா வந்தா நான் வந்து ஒரு தடவை சார் சொன்னாலுமே நான் ரஜினி அப்பா தான் என் மனசுக்குள்ள இருக்கு. இட்ஸ் பீன் சச் அ சப்போர்ட் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மிக மிக மிகப்பெரிய ரீசன் நெல்சன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நினைச்சதோட தாண்டி ஒன்று கிடைச்சிருக்கு.
அண்ட் நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் என் லைஃப்ல, என் கெரியர்ல, என் ஹார்ட்ல எப்பவுமே இந்த ஜெயிலர் இருக்கும், இந்த கேரக்டர் இருக்கும். மறக்க முடியாத தருணம். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ், மீடியா, எவ்ரி ஒன். நான் யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தா ஐம் சாரி. அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக ரஜினி சாருக்கு தேங்க்யூ.